போட்டு சுவையான குருமா குழம்பு வைக்க போகிறோம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கும் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தோலெல்லாம் உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா. இதில் 2 பச்சை மிளகா, முந்திரி, சோம்பு, கசகசா, ஒரு பட்டை, ஒரு லவங்கம் ஊற வச்சு வச்சுக்கிறேன். இதில் ஒரு 4 பல் பூண்டு பல், வெங்காயம், இஞ்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கின்னு அரைச்சி தயார் பண்ணி ரெடி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இதுதான் தேவையான குழம்புக்கு தேவையான மசாலா. இதை அதுக்கப்புறம் அரைச்சி இந்த பேஸ்ட்டை வச்சுக்கின்னு வதக்கணும். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கும் போது காட்டுறேன். நல்லா சுவையாக இருக்கும். நல்லா சுவையான சப்பாத்திக்கோ சாதத்துக்கு இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். நல்லா சுவையான குருமா குழம்பு, மட்டன் இல்லாத கறி குழம்பு மாரியே இருக்கும். எண்ணெய் காயுது. நல்லா எண்ணெய் 100 எண்ணெய்க்கு ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, 4 வெங்காயம் பேஸ்ட்டு மாரி அரைச்சி வச்சுக்கிறேன். அதை எதுலேயும் போட்டுக்கணும். குழம்பு திக்காக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கணும். அந்த பூண்டோடைய நல்லா வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பழம் 4 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். முதலே புதினாவும் கொத்தமல்லி போட்டுட்டேன். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு. மட்டன் குழம்பு மாரியே இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு மாரியே. தக்காளி வெங்காயம் நல்லா இது மாதிரி வதங்கிச்சு. நல்லா இது மாதிரி வதங்கிடணும். இப்போ வேக வச்ச இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட வேண்டியதான்.
இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன். காரசாரமாக மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதில் ஒரு அரை மூடி தேங்காய் பத்தை, சோம்பு, கசகசா, 2 முந்திரி, 4 மிளகு போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த ஊற்றுறதுக்கு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி. வெங்காயம் தக்காளிக்கு உப்பு போட்டோமா, இப்போ வேகிறது, காய்கறி வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். மட்டன் இல்லாத மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு ஸ்டைலில் வச்சுக்கிறோம். நல்லா சுவையான குருமா குழம்பு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். சுவையான குருமா குழம்பும் பூரி சூப்பராக இருக்கும்.